Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி தான். இது வந்து மிளகாய் சட்னி. இந்த சட்னி வந்து பார்க்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட இது வந்து இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் ரைஸ் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கறதுனால சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக சேர்க்கறதுனால 5 பல்லு மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன பல்லு பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்க்கறதுனால சட்னியோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான். இது இல்லை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயமும் இப்போ சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க 2 பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ். அடுத்ததாக ஒரு தக்காளி. நம்ம எந்த சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்தோமோ அதே சைஸில் அதே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமும் தண்ணி சேர்க்காமல் நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அந்த சட்னி வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்தோன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடலாம். 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காச்சுன்னா நல்லா தொக்கு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தொக்கு மாதிரி ஆகிறப்போ நம்ம இதை ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாது. நம்ம நல்லெண்ணெய் போட்டு செய்கிறதுனால 3 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம். வெளியே வச்சோன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரைஸில் போட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நெய் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.